الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்திருக்க நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இறையச்சமுடையவர்களின் பண்புகள் இல்லையா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பல பண்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய பண்பு என்ன என்று சொன்னால், இறையச்சமுள்ளவர்கள் அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே, அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டாலே அல்லது குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டாலே அவங்களுடைய கல்புல ஒரு பயம் ஏற்படும், கல்புல ஒரு நடுக்கம் ஏற்படும், கண்களிலிருந்து கண்ணீர் ஏற்படும், கண்ணீர் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரியா? இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொன்னாலே, அல்லாஹ்வை பற்றி சொன்னாலே அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஏனோ தானோன்னு போகாம அந்த பயத்தோடு இருப்பாங்க என்பதை திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால், உண்மையான இறை விசுவாசிகள், உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும், அவருடைய கல்புகள் எல்லாம் நடுநடுங்கிவிடும் என்று பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொன்னா அசால்ட்டா இருக்காம உள்ளத்துல என்ன வரும்? ஒரு பயம் வரும், ஒரு நடுக்க வரும். அந்த நடுக்கம் என்பது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்து விட்டவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பின் மீதே நாங்கள் முழுமையான தவக்குல் வைத்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பேரை கேட்டா நம்முடைய கல்புல பயம் வருதா வரலையா அப்படிங்கிறத நம்மளே கேள்வி கேட்டுக்கிறோம். புரிஞ்சா? பயம் வந்தால் அவர்கள் இறையச்சம் உடையவர்கள், பயம் இல்லாமல் அசால்ட்டா கடந்து போனா அவர்கள் இறையச்சம் இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அது பயம் மட்டும் இருக்காதே, கல்பு அப்படியே நடுங்கும். கல்பு என்ன செய்யும்? அந்த நடுங்கு. அந்த நடுக்கத்தின் வெளிப்பாடாக கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டும். திருமறை குர்ஆனின் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக் யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன். அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று ஆயத்து ஓதுறமுல அந்த ஆயத்தை கேட்டாலே தரா அயுனஹும், அவருடைய கண்களை நீங்கள் பார்க்கலாம். கண்கள் எப்படி மாறும் என்று சொன்னால், தஃபீது மினத் தம்இ, கண்ணீரால் சிந்தும். அந்த அல்லாஹ்னு சொன்னாலே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொன்னாலே கல்புல கண்ணில என்ன வரும்? கண்ணீர் கொட்டும். அப்படி கண்ணீர் கொட்டும் போது அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஆமன்னா, எங்கள் ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், எங்கள் ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு ஃபக்துபனா மஅஷ் ஷாஹிதீன்,
அல்லாஹ்வே யாரெல்லாம் சாட்சி சொல்பவர்களோ அவர்களோடு சேர்த்து எங்கள் பெயரை நீ பதிவு செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க என்று குர்ஆன் வசனம் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர், இதெல்லாம் இறையச்சத்தின் உச்சநிலை, இறையச்சத்தின் உச்சநிலை. அப்ப அல்லாஹ்னு கேட்டாலே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டாலே பயம் என்பது மாத்திரமல்ல, பயத்தை தாண்டிய நடுக்கம் ஏற்பட வேண்டும், நடுக்கத்தை தாண்டிய கண்ணீர் வரனே என்று இந்த வசனம் பேசுகிறது. இன்னொரு வசனத்துல சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் பேசுகிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன், அல்லாஹ் அழகான உபதேசத்தை வேதமாக இறக்கினான். குர்ஆன்ல உள்ள எல்லாமே அழகான உபதேசங்கள், அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் அழகான உபதேசத்தை எதுவாக இறக்கினான்? வேதமாக இறக்கினான். முத்தஷாபிகன், இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், ஒன்று ஒன்றோடு மோதக்கூடிய சட்டங்கள் அல்ல, ஒன்று ஒன்றுக்கு உதவி செய்கின்ற சட்டமாக இருக்கின்றன. ஒரு ஆயத்து ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் பண்ணும், ஒரு ஆயத்து ஒரு ஆயத்துக்கு உதவி செய்யுமே தவிர ஒரு ஆயத்து ஒரு ஆயத்துக்கு என்ன செய்யாது, முரண்படாது. அப்படிப்பட்ட நறுபதேசத்தை நாம் குர்ஆனாக இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, மசானிய அந்த உபதேசங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படும். குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தீங்களாக்க நிறைய ஆயத்துகள்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றானா இல்லையா? அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத்த, அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். அப்ப திரும்ப திரும்ப சொல்கின்ற உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனாக இறக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இந்த குர்ஆனை கேட்டால் என்ன நடக்கும் என்று, இந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு பத்தியல, இறையச்சம் இருக்கு பத்தியல, இறையச்சம் உள்ளவர்களுக்கு குர்ஆனை கேட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், யார் தங்களுடைய ரப்புக்கு பயப்படுறாங்களோ அவருடைய முடிகள் எல்லாம் என்னவாயிரேன், அப்படி சிலிர்த்திரும். அல்லாஹ்னு சொன்னாலே, அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னாலே இந்த முடி என்ன செய்யறேன், இப்படி சிலிர்த்து போயிரும். அல்லாஹ்வுடைய பயம் அந்த அளவுக்கு இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பத்தியலா. அவங்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னாலே, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் சொல்லப்பட்டாலே அவங்களுடைய முடிகள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும். அந்த சிலிர்ப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயமே காரணமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, மட்டுமல்லாமல் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும், அவங்களுடைய ஜில்துனா தோல், அவங்களுடைய தோலும் அவங்களுடைய கல்பும் என்னவாயிரேன், மென்மையாக போயிருந்து. அல்லாஹ்னு சொல்லிட்டாலே தோல் எல்லாம் மென்மையா போயிருமா, அதே மாதிரி கல்பு என்ன செஞ்சிரேன், மென்மையா போயிறேன். முடிகள் என்ன செய்யும், அப்படி சிலிர்த்து நிற்கும். அந்த மாதிரி அவங்க போயிருவாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்கிற இந்த பெயரை, அதே மாதிரி குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துகளை நாம் கேட்டிருக்கிறோமே. நம்முடைய முடிகள் சிலிர்த்து நின்றிருக்கிறதா, நம்முடைய தோள்கள் மெல்லிசா போயிருக்குதா, கல்புல ஒரு அச்சம் ஒரு நடுக்கு வந்திருக்குதா, கண்ணிலிருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா, இப்படி எல்லாம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் குறைவாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை சொல்லும் போதே பல பேருக்கு அல்லாஹ் சொல்லிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போக மாட்டாங்க. என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வை வளைப்பது, அவர்களுக்கு தகுந்தார் போல் குர்ஆனை வளைப்பது, அவர்களுக்கு தகுந்தார் போல் ஹதீஸுகளை வளைப்பது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தை மாத்தணும், ஹதீஸ மாத்தனே, அதை வளர்ச்சி கொண்டு போகணும். இதெல்லாம் மத்தவங்க இல்ல, 5 வேளை தொழுகிறவங்களே, மார்க்கத்தை சொல்றவங்களே, மார்க்கத்தை கேட்கிறவங்களே, அல்லாஹ்னு பயப்படுற இந்த மாதிரியான ஆட்களை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பக்கத்து அல்லாஹ்வை இழுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை இழுக்கிறாங்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தக்குவா இல்லை, அவங்களுக்கு தக்குவா இல்லைங்கிறதுக்கு அதுவே அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு ஹதீஸ் அழகாக பேசுகிறது. இமாம் அபூ தாவூத் அவர்கள் 4800வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, என்னத்தை சொன்னாலும் வாக்குவாதம், என்னத்தை சொன்னாலும் வாக்குவாதம், கரெக்டா சொல்லுவோம், கரெக்டா சொன்னதுக்கு வாக்குவாதம். ஆயத்தை நஸ்ஸுனா என்ன,
டைரக்டாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு தர்ஜுமா செய்வோம், டைரக்டாக சொல்லப்பட்ட ஹதீஸுக்கு தர்ஜுமா செய்வோம். அந்த நஸ்ஸுக்கு வாக்குவாதம், அந்த நஸ்ஸுக்கு நான் தஃப்சீர் பண்ணல, தஃப்சீருக்கு வாக்குவாதம் பண்ணாலும் ஓகே அப்படின்னு போயிடலாம். டைரக்டாக தர்ஜுமாவுக்கு வாக்குவாதம் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த தர்ஜுமாவுக்கே வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம். தெளிவாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்க எல்லாம் சொர்க்கவாசிங்கிறதுக்கு, உங்களுக்கு சொர்க்கத்துல மாளிகை அல்லாஹ் தர்றதுக்கு நான் கேரண்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் என்று சொன்னால், லிமன் தரக்கல் மிரா வயின் கான முஹிக்கன், யார் வாக்குவாதம் பண்ணுவதை விடுகிறார்களோ. டேய் தம்பி, கொஞ்சம் தள்ளி உட்கார், நீ கொஞ்சம் அப்படி தள்ளு, சரியா? யாரு வாக்குவாதம் பண்றத விடுறாங்களோ, எதுக்கு அடுத்தாலும் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. யாரு வாக்குவாதம் பண்றத விடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது, சொர்க்கத்துல மாளிகை இருக்குது. வயின்கான முஹிக்கன், அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தாலே சொல்லிட்டு போகணுமே தவிர எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம். எந்த அளவுக்கு சொன்னாங்க, சில பேர்ட்ட பேசவே பயமா இருக்கும், பேசவே வாக்குவாதம் பண்ணிடுவாங்களோ, அதுவும் வாக்குவாதம் சண்டை மாதிரி சண்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு கேட்கவே பயமா இருக்குது. அப்ப இதெல்லாம் எதற்குரிய அடையாளம் என்று சொன்னால், இருக்க வேண்டிய அளவுக்கு ஈமான் இல்ல, இருக்க வேண்டிய அளவுக்கு தக்குவா இல்ல, ஷைத்தான் மண்டையில விளையாடுறான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலை வளைக்க பார்க்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இறையச்சம் உள்ளவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அழகாக ஹதீஸ் பேசுகிறது. இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 2406வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஃபித்னாக்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். இது ஃபித்னா, இது ஃபித்னா, இந்த ஃபித்னாவுல போயிராத, அந்த ஃபித்னா விட்டு பாதுகாத்துக்கிறே அப்படின்னு ஃபித்னாக்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஃபித்னாக்களை விட்டும் நாங்கள் எப்படி நஜாத்து பெறுவது? நஜாத்னா என்ன? நஜாத்னா நஜாத்து கூட்டம், புரியுதா? நஜாத்னா என்ன? சில பேர் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்தை சொல்றாங்கல்ல, அவங்கள நஜாத்து கூட்டங்குவாங்க. நஜாத் என்று சொன்னால் வெற்றி, நஜாத்துக்கு என்ன அர்த்தம்? வெற்றியாளர், வெற்றி என்று பொருள். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாரே, மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி என்றால் என்ன, எப்ப அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு 3 சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 நீங்க செஞ்சீங்களாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். முதலில் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், அம்சிக அலைக லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? அல்லாஹ்னு சொன்ன பிறகு கூட என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்றாங்கல்ல. அடே நீ வாயை பாதுகாத்துக்க, உன் நாக்க பாதுகாத்துக்க, ஒன்னாவது சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, வபிகி அலா ஹத்தியதிக, நீ செய்த பாவங்களை எண்ணி நீ என்ன செய்? அழு, நீ அழ வேண்டும். அடுத்தவன் செஞ்ச பாவத்துக்கு இல்ல, யார் செஞ்ச பாவத்துக்கு? அவன் செய்த பாவத்துக்கு நினைச்சு நீ அழு அப்படிங்கிறாங்க. மூணாவது சொல்றாங்க, வல் யஸஅக பைதக், உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக வைத்துக்கொள். உன் வீட்டை நீ விசாலமான, நம்ம எல்லாம் பெருசா வீடு கட்ட முடியலையே, நம்ம சின்ன, அப்படி அந்த விசாலத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல. எந்த விசாலத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க எங்கெல்லாம் ஃபித்னா நடக்குதோ அந்த ஃபித்னாவை நோக்கி போகாம, அந்த ஏரியாவுக்கு போகாம, அந்த மக்களோட போகாம, ஃபித்னா இடத்துக்கு போகாம உன் வீட்டை நீ போதுமாக்கிக்க. அதான் வீட்டை போதுமாக்குவது, வீட்டை விசாலமாக்குவது. அப்ப இந்த 3ஐயும் நீங்கள் செய்த, எந்த 3? நாவை பாதுகாத்து கொண்டால், நீங்கள் செய்த பாவத்திற்காக நீங்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால், உங்களுடைய வீட்டை நீங்கள் போதுமாக்கி கொண்டால், உங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான் என்ற ஹதீஸ் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வேலையை நம்ம செய்கிறோமா? அல்லது எல்லாத்திலையுமே நாக்க பாதுகாக்கிறதுங்கிறது பேச்சே இல்லாம எல்லாத்திலையும் நாக்கு, எல்லாத்திலையும் வாயை விடுகிறோம் என்று சொன்னால்
அப்ப நம்ம நஜாத்துக்குரியவர்களா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எல்லாத்திலையும் நாக்க வைக்கிறாங்களே அவங்க அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அதை கேட்டு அழுவாங்க, அதை ஓதி வந்து அழுது இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பதிவு பண்றேன். இமாம் புகாரி 679வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலகட்டம், அவங்களால எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போய் தொழு வைக்க முடியல, அந்த கட்டத்தை அடைந்து விட்டார்கள். சஹாபாக்கெல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப சுத்தி நீ எந்திரிச்சு போக முடியாத அந்த சமயத்துல சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி ஃபின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் அவர் சென்று என்ன செய்யட்டும், தொலை வைக்கட்டும். என்னால எந்திரிச்சு போக முடியல, அந்த சக்தியை நான் இழந்து விட்டேன், எனவே என் இடத்தில் அபூபக்கர் செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள்ட்ட சொன்ன உடனேயுமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை எப்படிப்பட்ட தந்தை என்று சொன்னால் அவர் மெல்லிய மனது கொண்ட தன் தந்தையாக இருக்கிறார். அவரால் அல்லாஹ்வுடைய பயத்துல உங்க இடத்துல போய் நின்றா அவருக்கு என்ன செய்ய முடியாது, குர்ஆனை ஓதவே முடியாது. குர்ஆனை ஓத முடியாதனால லம் யஸ்மா அன்னாஸ், மக்கள் எல்லாம் குர்ஆன் ஆயத்தை கேட்க மாட்டாங்க. எதை தான் கேட்பாங்க, அல் புகா, அவர் அழுகிறாரே, அந்த அழுகையத்தான் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அவரால குர்ஆன், எங்க வாப்பாவால குர்ஆன் ஓத முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இதோ இந்த உமர் பின் ஹத்தாப் இருக்கிறாரே அவரை போய் தொழு வைக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்பமும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முரி அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி ஃபின்னாஸ், அபூபக்கருக்கு சொல் அவர் போய் தொழு வைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் தொழு வச்சாங்க. அந்த ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல போய் நின்றாங்கல்ல, அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதுனாங்கல்ல, ஓத அந்த அல்லாஹ்வுடைய பயத்துல என்ன பண்ணாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவங்க அழுவாங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வரலாறை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2910வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய பயம் சஹாபாக்களுக்கு மட்டும் இல்ல, யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருக்கு. யாருக்கு இருந்துச்சு, யூதருக்கு அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்னு கேட்டா அவங்களே பயந்தாங்க, யூதர்கள் பயந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை முடிச்சிட்டு வரும்போது இடையில பாதையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற தோணும். அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு மரத்தடி இருக்கு, எல்லா சஹாபாக்கள்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், மரத்தடியில ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றவாங்க. சஹாபாக்கள் எங்கெல்லாம் மரத்தடி இருக்குதோ, எங்கெல்லாம் நிழல் இருக்குதோ அங்க போய் தூங்குறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சஹாபாக்கள்லாம் அங்கிட்ட இங்கிட்டுமா போயிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது அவங்க அந்த வாள் வச்சிருப்பாங்கல்ல, பிரயாணத்துக்கெல்லாம் கையில ஒரு வாள், பாதுகாப்புக்கு ஒரு வாள் எல்லாரும் வச்சிருப்பாங்க. அந்த பிரயாணத்துக்கு வாள் வச்சிருந்தாங்கல்ல, அந்த வாளை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த மரத்துடைய ஒரு கிளையில தொங்க போட்டாங்க. அந்த மரத்தின் கிளையில் தொங்க போட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே ஒரு யூதர் அந்த பக்கமா வர்றாரு. பார்த்தா சுத்தி யாருமே கிடையாது, சஹாபாக்கள் அங்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த வாளை எடுத்தாங்க. அந்த வாளை எடுத்து அந்த உரை இருக்கு பத்தியல, உரையிலேருந்து அப்படி கிளட்டாரு, வாளை கிளட்டிட்டு ஓங்குறார். ரசூல் தூங்கிட்டு இருக்காங்க, உரை வெட்டிடலாம் அப்படின்னு ஓங்குறார். அப்படின்னு ஓங்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு முழிப்பை குடிச்சிட்டான். முழிப்பை கொடுத்து பார்த்தா இவங்க கையில வாள் கீழ் ஒண்ணுமே கிடையாது, அவர் கையில வாள் இருக்குது, ஓங்கிட்டு இருக்கிறான் அந்த ஆளு. அப்ப கேட்பான் அந்த ஆளு, மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உங்களை யார் பாதுகாப்பது, இந்த நேரத்தில் யாருமே இல்லையே, என் கையில வாள் இருக்குது, உங்க கையில ஒண்ணுமே இல்லையே, என்னிடமிருந்து உங்களை யார் பாதுகாப்பது என்று அவன் கேட்டான். ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்ட்டாங்க. அப்படி அல்லாஹ் அப்படின்ற உடனேயுமே திருப்பி அவன் கேள்வி கேட்பான், மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உங்களை யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்றான். இரண்டாவது கேள்வி, அதுக்கு சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்னார்கள். மறுபடியும் கேட்கிறான், மையம்னஉக மின்னி அப்படிங்கிறான்.
மூணாவது தடவை சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை 3 முறை கேட்ட மாத்திரத்தில் பயத்தின் காரணத்தால், அச்சத்தின் காரணத்தால் அவனுடைய கைகள் எல்லாம் நடுங்கி வாள் அப்படி கீழே விழுந்துருச்சு. வாளே கீழே விழுந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்துக்கிடுவாங்க. அந்த வாளை எடுத்துட்டு கேட்பாங்க, இப்ப என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பது அப்படிங்குவாங்க. நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படிங்குவா. அப்படி சொல்லாதப்பா, உன்னையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணி அனுப்புனாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அந்த யூதர் கேட்டான்ல, உங்களை யாரு பாதுகாக்குன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்டாங்கல்ல, இந்த அல்லாஹ்னு 3 முறை சொன்ன உடனேயுமே கொலை பண்றது கையில வாளை வச்சிருந்தானே, அந்த நடுக்கத்தில் வாளே கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த யூதருக்கே அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல ஒவ்வொன்றுக்கு வாக்குவாதம் பண்ணாம, அல்லாஹ்வை நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சு கொண்டு வராம, ரசூலுல்லாஹ்வை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வளைச்சு நிப்பாட்டாம நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை நோக்கி மூளை செல்ல வேண்டுமே தவிர நம்ம மாற்றமா பண்ணக்கூடாது என்பதை சொல்லி, எப்படி இந்த யூதர் அல்லாஹ்வுக்கு அஞ்சினாரோ, இந்த யூதர் அல்லாஹ்வுக்கு பயந்தார்ல, இந்த யூதர் எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்தாரோ, எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவங்க அதை கேட்டு அழுதாங்களோ, அதே மாதிரி நல்லவங்களை பற்றி பேசுகிற போதே அல்லாஹ் என்று சொன்னால் கல்புகள் என்ன செய்யும்? நடுங்க. முடி என்ன செய்யும்? சிலருக்கு. தோல் என்ன செய்யும்? மென்மையா போகும் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அது போன்ற இறையச்சத்தின் தக்குவாவுடைய உச்ச நிலைக்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.